இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா பெரிய குற்றங்கள் பண்ணவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா வந்து 2 ஆண்டுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ஏற்புடையதே அல்ல. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து பெரிய குற்றங்கள் பண்றவங்க யாருன்னா, ஒண்ணு ஊழல் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தண்டனையை வந்து குறைக்கிறதுங்கிறது வந்து இன்னும் குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பிராக்டிக்கலா எப்பவுமே இவ்வளவு தண்டனைகள் இருக்கும்போதே இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கக்கூடிய நபர்கள் நம்ம பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், தண்டனைகள் அப்படின்னு போயிட்டு இருக்குது. இப்ப இவங்க தண்டனை குறைச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அரசியல் வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றவர்களுக்கு தான் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அப்ப இது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடும். எவ்வளவுதான் நான் சம்பாதிச்சாலும் என்ன 2 வருஷம் ஆக்ஷன் தண்டனை கொடுப்பியா, அதனால என்ன நான் ஜெயில உட்காந்துட்டே ஜெயிக்க போறேன், போயிட்டு வந்து திருப்பி அவங்க பழையபடி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. இது வந்து கண்டிப்பா வந்து நாட்டுல வந்து ஊழல் அதிகரிக்கிறதுக்கும் மோசடிகள் அதிகரிக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.